வணக்கம். தாவேகாவின் சேலம் மாவட்டத்திற்கு அனுமதியை மறுத்த காவல்துறை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் மாநாட்டில் மிகப்பெரிய அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டது. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் தடைபட்டது. இதன் பின்பு அமைதியாக இருந்த விஜய் அவர்கள் தற்பொழுது மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும், வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சேலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தை தொடங்க காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. அந்த மாவட்டத்தின் தாவேகா மாவட்ட செயலாளரான பார்த்திபன் அவர்கள் இந்த மனுவை அளித்திருந்தார். ஆனால் காவல்துறை தரப்போ டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கார்த்திகை தீவு திருவிழா நடைபெற உள்ளதால் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அங்கு திரள்வார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து காவல்துறை அங்கு அனுப்பப்படும். எனவே அந்த தேதியில் உங்களுக்கு அனுமதி தரப்பட மாட்டாது. மேலும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள். எனவே அன்றும் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு வழங்க வேண்டி உள்ளது. அப்பொழுதும் உங்களுக்கு அனுமதி தரப்பட மாட்டாது. மற்ற தேதிகளை நீங்கள் குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனுவில் எத்தனை பேர் வருவார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை. அந்த விவரத்தையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இனி வரும் காலங்களில் இதுபோன்று அனுமதி கோரும் பொழுது 4 வாரங்களுக்கு முன்பாகவே அனுமதி கோர வேண்டும். மேலும் விலாசமான இடமாக பார்த்து நீங்கள் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என பல்வேறு கெடுபிடிகளை காவல்துறை விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு காவல்துறை, நீதிமன்றம் போன்றவை மிக கடுமையான விதிமுறைகளை விதித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டங்கள் மக்கள் கூடும் இடங்களில் நடத்தக்கூடாது, நகரங்களுக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில் உருவாக்க வேண்டும். மேலும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடத்தில் குடிநீர் வசதி, உணவு வசதி, கழிப்பறை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ குழு, தீயணைப்புத்துறை என அனைத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை அனைத்தையும் வைத்துக்கொண்டுதான் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் காவல்துறை, நீதிமன்றங்கள் கெடுபிடிகளை விதித்து வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்திற்கு தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டாலும் மீண்டும் அனுமதி கோருவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. காவல்துறை அனுமதியை மறுத்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொண்டர்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதற்காக 2000 பேர் கொண்ட ஒரு குழுவை தமிழகத்தில் ஓய்வு பெற்ற டிஐஜி தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கான பயிற்சிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் காவல்துறையிடம் அனுமதி கோரும். அப்பொழுது காவல்துறை தரவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகம் நீதிமன்றத்தை நாடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் திமுக அரசினுடைய கெடுபிடியின் காரணமாகவும் அழுத்தத்தின் காரணமாகவும் தான் காவல்துறை இதுபோன்று எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் கூறினாலும் கூட காவல்துறை கூறிய காரணங்களும் சரியாக இருப்பதாக ஒரு சில விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். எனவே வரும் காலங்களில் இதுபோன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்பது காவல்துறையினுடைய முக்கிய நிபந்தனையாக இருந்து வருகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள். யாரோடும் கூட்டணி இல்லை என்பதனால் தமிழக வெற்றிக் கழகம் மேலும் சுறுசுறுப்பாக தேர்தல் பணி ஆற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுதே பிரச்சாரத்தை தொடங்கினால்தான் வரும் காலங்களில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விஜயோடு ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் பிரச்சாரத்தை சேலத்திலிருந்து தொடங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான அனுமதியை மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் காவல்துறையிடம் கோரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய், புசி ஆனந்த், ஆது அர்ஜுனா போன்றவர்கள் இது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.